இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் யாருமே மக்களை சந்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. மகளிர் உரிமை தொகை கொடுங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், இங்க மகளிர் உரிமை தொகைக்காக பெண்கள் யாராவது கோரிக்கை மனுவோட வச்சிருந்தீங்கன்னா, Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. இன்னைக்கு இந்த நிகழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களை சந்திச்சு மக்களோட குறைகளை முதல்ல கேட்கணும். ஏன்னா இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் யாருமே மக்களை சந்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. மக்களை சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனை என்ன, அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு முதல்ல கேட்கறதே நடக்க முடியாத ஒரு காரியமா இருந்துச்சு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். பிரச்சனையை சரி செய்யறோமா, அதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது, சரி செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றதா ரெண்டாவது பட்சம். முதல்ல ஓட்டு போட்ட மக்களை சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கணும். அவங்க பிரச்சனை என்னன்றதை படிச்சு பார்க்கணும். அப்பதான் அந்த மக்களுடைய பிரச்சனை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். கடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் திருவானைக்கோயில் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கை மனுக்கள்லாம் வாங்கணும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு அதே மாதிரி சிறுகமணி பேரூராட்சியில் பார்த்தோம், அந்தநல்லூரில் பார்த்தோம். இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் மக்களை சந்திச்சு அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் நம்ம மனுவாக எழுதி வாங்கணும். அது எல்லாமே நம்ம படித்து பார்த்தோம். நிறைய இடங்கள்ல மக்களுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயங்கள், ரொம்ப பொதுவான விஷயங்கள், அடிப்படை விஷயங்கள் தான் கேட்குறாங்க. மக்கள் இன்னும் மிகப்பெரிய அளவில் எனக்கு இதை செய்ய அதை செய்யலாம் கேட்கல. இளைஞர்கள் பெரும்பாலும் என்னை சந்திக்க வர இளைஞர்கள் எல்லாருமே ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க, ஒரு வருமானத்துக்கு எங்களுக்கு வழி செஞ்சு கொடுங்க, ஏதாவது ஒரு இடத்துல அரசு வேலையோ இல்லை ஒரு பிரைவேட் வேலையோ ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு தான் இளைஞர்கள் மொத்த பேரும் என்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அதே போல தாய்மார்களும் தந்தைமார்களும் இவங்கெல்லாம் கேட்கறது அதிகபட்சம் என்னுடைய நிலத்துக்கு பட்டா வாங்கி கொடுங்க, நாங்க பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பட்டா வாங்கி கொடுங்க. எங்களுக்கு பட்டாவும் கிடையாது, இடமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நாங்க ஒரு ரோட்டோரத்துல இருக்கிறோம், குடிசையில இருக்கிறோம், ஏதாச்சும் எங்களுக்கு குடியிருப்பு கிடைச்சா நல்லா இருக்கும், எங்களுக்கு ஏதாவது இலவச குடியிருப்பு வரும்போது எங்களுக்கு கொடுங்க, மகளிர் உரிமை தொகை கொடுங்க, குழந்தையோட பள்ளி கல்லூரி படிப்புக்கு உதவி பண்ணுங்க, எங்க ஊர்ல தண்ணி சரியா இல்லை, கால்வாய் சரியா இல்லை, இவ்வளவுதான். இப்படி ஒரு பேசிக்கான விஷயங்களை தான் எல்லா மக்களும் கோரிக்கையா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம், நீங்க எங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு இன்றைக்கு உங்களுடைய கோரிக்கைகளை என்கிட்ட சொல்ல வந்திருக்கிறீங்க அப்படின்றது, நீங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கையை இந்த அரசாங்கத்தின் மேல வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் இது காட்டுது. நிச்சயமா சொல்றேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆட்சி உங்களுடைய தேவைகள் அத்தனையும் பெரும்பாலான விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும். அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். நிச்சயமா அது நடக்கும். உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், பொதுமக்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒரு மனுவை கொடுத்தோம் அப்படின்னா உடனடியா அன்னைக்கோ இல்ல அடுத்த நாளோலாம் அதுல தீர்வு காண முடியாதுன்ற சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லா மனுவையும் வாங்கி அதையெல்லாம் படிச்சு அதையெல்லாம் செக்ரிகேட் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கொடுத்து அதுல என்னென்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றதை அதிகாரிகள் பார்த்து நம்ம கிட்ட அதற்கான தகவலை சொல்லி அப்ப பண்ண முடிஞ்ச விஷயங்கள் எல்லாம் முதல்ல நம்ம பண்ணணும். அதற்கு தொகுதிக்கான நிதியை ஒதுக்கீடு வரணும், பட்ஜெட் வேலைகள் முடிக்கணும். அரசாங்கம் இன்னும் பட்ஜெட் நம்ம இனிமேதான் தாக்கல் பண்ண போறோம். அப்ப நம்ம கோரிக்கைகள்லாம் நம்ம பட்ஜெட்ல வைப்போம், அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யணும். அந்த நிதியில நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணி நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சு தரணும். ஸோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான கால அவகாசத்தை மட்டும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட அன்போட கேட்டுக்கிறேன். இன்றைக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சு உங்களுடைய மனுவை நான் வாங்கிடுறேன். உங்களுடைய மனுவை நிச்சயமாக முழுமையாக நானே உட்கார்ந்து எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட, டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை பிரிச்சு கொடுத்து அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கப்பட்டு அந்த முடிவின் அடிப்படையில நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள்ல மேக்சிமம் எதெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையும் நாங்க பண்ணி கொடுத்துறோம். அதை பத்தி நீங்க அதுக்கப்புறம் கவலைப்பட வேணாம். பட் அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் கொடுங்க. சில மாதங்களுக்குள்ள ஒவ்வொன்றா நம்ம வேலைகள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அண்ட் ஒரே ஒரு விஷயம், இங்க மகளிர் உரிமை தொகைக்காக பெண்கள் யாராவது கோரிக்கை மனுவோட வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரிக்வெஸ்ட் தான், தயவு செய்து நீங்க காலம் தாழ்த்தி இங்க வெயிட் பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் குடும்ப தலைவிகள் எல்லாருக்கும் 2500 ரூபாய் கொடுக்குறன்றத தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. அதற்கான சைன் போட்டு அந்த திட்டத்தை துவங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எல்லாருடைய பேரும் அதுல வந்துடும். இது வரைக்கும் நீங்க வாங்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்க வாங்காதவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களுடைய பெயர் எல்லாமே முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.
அதற்காக தனியா நீங்க இப்போதைக்கு மனு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கோரிக்கையோட இருந்தீங்கன்னா நீங்க தயவு செய்து உங்களுடைய வீட்டு பணிகளை மற்ற பணிகளை போய் நீங்க பார்க்கலாம். இங்க நீங்க 9 நின்று உங்க டைம் வந்து நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். மகளிர் உரிமை தொகைக்காக வந்திருக்கிறவங்க தயவு செய்து வந்து நீங்க உங்களுடைய பணிகளை பார்க்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். மிச்ச கோரிக்கைகளோட வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா கூப்பிடுவாங்க. நீங்க வந்து உங்க கோரிக்கையை கொடுங்க. நிச்சயமாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். கவலைப்படாம தைரியமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம தொகுதிக்கு என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் செய்வோம். தேர்தல் அப்போ பிரச்சாரத்தப்போ நான் சொன்னதுதான், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டின் தலை சிறந்த தொகுதியாக நிச்சயம் மாற்றி காட்டணும். நன்றி. Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.